ஆமென். 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 நாங்கள் நின்ற வண்ணமாகவே பெர்கமு சபையினுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க போகிறோம். பன்னெண்டாவது வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு எவ்வளவு கொண்டு போயிடுமோ அதுக்குரிய வார்த்தை மட்டும். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தையும் நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்த வேலை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகங்களை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. ஆமென். சாத்தான்ගේ සිංහාසනයේ තිබෙන තැනය. නුඹ මාගේ නාමය කදින් අල්ලාගෙන සිටින බවද, සාතන් වාසය කරන ස්ථානයෙහිදී නුඹලා අතරින් මරණය ලැබූ මාගේ විශ්වාස සාක්ෂිකාර වූ අන්තිපස්ගේ දවස්වලදී මා කෙරෙහි ඇදහිීම අත්හැරිය බවද දනිමි. එහෙත් දේව රූපවලට සිදු දේ කන්නටත් වේශ්‍යාකම් කරන ඉස්රායෙල් පුත්‍රයන් ඉදිරියේ බාධාවක් ලැබීමට බාලක් ඉගෙනූ බාලන්ගේ ඉගැන්වීම දරන්නන් ඔතන නුඹලාගේ සිටින බැවින් නුඹට විරුද්ධව කියන්න කරුණු ස්වල්පයක් මට තිබේ. ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலே கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அநேகமாக நான் நினைக்கிறேன் 198% வந்திருக்கிறீர்கள் என்று. ஆமென். ஏனென்றால் எப்பொழுதும் ஜனங்கள் தேவனிடத்திலே வரும்போது அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆமென். ஏனென்றால் நாங்கள் சவுலாக ஒன்று கூடுவது
எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது. ஆமேன். அதனால இன்றைக்கு எல்லாமே அன்பை குறித்ததான ஒரு பாடலை நாங்கள் கேட்டோம். ஆமேன். அன்பில்லாமல் ஒன்றுமில்லை என்ற அங்கே வார்த்தையின்படி ஊழியம் அன்பினாலே கட்டப்பட வேண்டும். ஆமேன். அங்கே கடந்த வாரம் ஒரு வெள்ளி ஒரு அன்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். அன்பு வெளிப்படுகையில் கிருபையானது பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று. ஆமேன். அந்த செய்தி நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய ஒரு செய்தி. ஏன்னால் செய்திக்குள்ளே ஒரு நிறைய காரியங்களை நான் பேசுகிற வேளையில சில காரியங்கள் அதை விட ஒரு மேலான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் பிசாசு அங்கே விடமாட்டான். ஆனால் அந்த வரிக்கு வரி நான் அந்த வெள்ளி எடுக்கிற காரியம் ஒரு புத்தகத்தினுடைய பொருள் அடக்கமாக இருக்கு. அதனாலே அது வரிக்கு வரி எடுக்கிற வேளையிலே அங்கே ஊடுருவி நாங்கள் பார்த்த அன்பை விட ஒரு மேலான ஒரு வரிக்கு நாங்கள் கடந்து போனோம். ஆமேன். அப்போ அதனால் வந்தவர்களுக்கு நிறைய பிரயோஜனமாக இருந்திருக்கும். அதே நேரத்திலே வராத அநேகர் இருந்தீர்கள் வெள்ளியிலே. அதை நீங்கள் கேட்கிற வேளையில தான் அதனுடைய ஆசீர்வாதம். ஏன்னா நீங்கள் நேரடியாக கேட்குற மாதிரி வராது. இப்போ நான் மனைவிட்ட நான் பேசினதை சொன்னேன். அப்போ அவையும் ஒரு இன்ட்ரெஸ்டாக போட்டால் ஒரு 5 நிமிஷம் கேட்டுருக்கவுள்ளே ஒரு கோல் வந்துச்சு. அதோடைய அவட மைண்ட் மாறிட்டு அதுக்கு பிறகு இத்தனை நாளும் அவள் கேட்கல. அதே போல தான் அந்த வார்த்தை. ஏன்னா பிசாசு வார்த்தைக்கு எப்பயுமே எதிரானவன். ஏன்னா அந்த வார்த்தை தான் உங்களை மாற்ற முடியும். ஆமேன். அப்போ அதனால் தேவனுடைய காரியத்தில் நீங்கள் பலப்படுங்க. ஆமேன். பாடல் நாங்கள் அருமையாக இருந்தாலும் அந்த காரியத்திலே நாங்கள் பார்த்தோம் எதுவுமே இல்லை. நீங்கள் வரமுடையவராக இருக்கலாம், போதிக்கலாம், எதை இருந்தாலும் அது இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. ஆமே. அப்போ அதனால தான் திகசுடைய ஊழியமும் ஒரு அன்பு குடும்பமும் அன்பினாலே அது கட்டப்பட வேண்டும். அதில் ஒழுக்கம் இருக்கணும், நெறிமுறை இருக்கணும், வழிகள் இருக்கணும். அப்போதான் அது உண்மையான ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஆமேன். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே கடந்த நாளிலும் அங்கே தேவனுக்குள்ளாக ஒரு ஆண்டை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். உங்களுடைய அன்பான ஒவ்வொரு கிரியைகளை பார்க்கும்போது அது வியப்பாக ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஒரு நடைமுறையில் அவர் வைத்திருக்கிறார். நாங்கள் அந்த அன்புக்குரிய செய்தியில் பார்க்கும்போது குடும்பத்தில் அவர் தேவனை அங்கே வைத்திருக்கிறார். அதான் அவர் ஒரு கணவனை ஆண்டவனாக வைத்தார். அப்போ ஒரு மணவாட்டி தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே போவாண்டா அவள் தன்னுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்வடிந்து காட்டுறவளாக இருப்பாள். அப்போ அங்கே ஒரு கட்டத்தை அவர் வச்சிருக்கு. அதே போல் கணவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேறண்டா தன்னுடைய சொந்த சரீரத்தை போல மனைவியை பார்க்குறவனாக இருப்பான். அவன் தான் அங்கே போகலாம். அதான் 3 சாட்சி. அங்கே உலகத்திலே சொல்லுவாங்க ஏன்னா வீட்டு சாட்சி, ஏன்னா அயல் சாட்சி என்னோ சொல்லுவாங்க உலக அதே மாதிரி தேவனும் அந்த காரியம். அப்போ அதுக்கு பிற்பாடு தேவனுடைய சபைக்கு வர்ற வேளையில் தேவன் அங்கே ஒரு ஆவிக்குரிய அங்கே தகப்பனை வச்சிருப்பான். நீங்கள் அதில் எப்பயுமே அதை ஆராய்ந்து ஆர்வத்தோடு இருப்பீங்கண்டா நீங்கள் அங்கே போகிறவங்களா இருப்பீங்க. அந்த கேர்லெஸ் காரியத்தில் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தீங்கண்டா நீங்கள் இங்கேயே அந்த வெளிப்பாடை காண்பிக்கிறீங்கன்றது அர்த்தம். குடும்பத்தில் நீங்கள் குடும்பத்தில் காட்டுறது. இப்போ உலகத்திலே பொதுவாக பார்த்தா தகப்பனை மதிக்காத பிள்ளைகளும் இருப்பாங்க. அவருடைய காரியங்களில் செய்யாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அது பழக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் அதை அவங்க அடுத்ததுக்கும் செய்வாங்க, தேவனிடத்துலேயும் காண்பிப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்போ அதனால் நான் செய்யாதவங்களை சொல்ல வரையில் அதான் ஊழியக்காரனுடைய சவால் என்னண்டா ஒவ்வொன்றையும் விடுற ஒவ்வொரு பிள்ளையும் அவன் சுட்டி காட்டிகிட்டே போகணும். ஆமேன். அதுதான் ஒரு சவாலான ஒரு காரியம். ஏனென்றா அது அப்போதான் அந்த ஜனத்தை அவன் உண்மையாக நேசிக்கிறான். ஒருவேளை அது அவனை உயர்த்துறதா இருக்கலாம். நீங்கள் வேதத்தில் ஆதியாமிருந்து வெளிப்படுத்தல பார்க்குற வேளையில் உண்மையை கற்றுக்கொண்டு தேவனுடைய நியமத்தை கற்றுக்கொண்ட எல்லா மனிதர்களும் அவங்க தங்களை உயர்த்துற மாதிரி தான் காண்பிக்கப்பட்டது. அப்போ இயேசுவையும் அப்படித்தானே சொன்னாங்க. இவன் தன்னை தேவன் என்று சொல்றான்னு தான் அவங்க கொலை செய்தான். பவுல் சொல்ற வேளையிலும் இவன் தன்னை பெரியவன் தேவன் என்ற கட்டத்துக்கு கொண்டு வர்றான். தீர்க்கசி எடுக்கும்போது என்ன அதே காலம். ஏனென்றா அது வேதமாயிருக்கிறது. வேதம் ஒழுக்கத்தை அங்கே கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம். ஒரு உலகத்துல கூட தகப்பன் தன்னை பிள்ளைக்கு நீ மதிக்கணும், தாயை மதிக்கணும், தகப்பனை மதிக்கணும் என்று அவங்கள உயர்த்துறது அல்ல.
பிள்ளை அதுக்கு கீழ்ப்படி. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. நாங்க வார்த்தை எங்களுக்கு ஒன்றை சொல்லும் போது அதுல நாங்க நடக்க வேண்டியவளா இருக்கிறோம். ஆமேன். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப அந்த அன்பு பெருகிற வேளையில அந்த கிருபையானது பொறுப்பேற்றுகிறது மாதிரி தேவனுடைய காரியத்திலும் அப்பொழுதுதான் அது உண்ட அது கட்டப்படும் என்று நான் விசுவாசி. அது எனக்கு மாத்திரமல்ல, அது எல்லாருக்கும். ஆமேன். அது தேவனுடைய காரியமாயிருக்கு. ஒருவர் நேசியுங்க, ஒருவர் விசாரியுங்க. அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இப்போ பெர்கமு சபைக்கு நாங்கள் கடந்து போக போகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வாரோம் சபை காலங்களை. இன்றைக்கும் நாங்கள் அதனுடைய பெர்கமையிலுடைய ஆண்டுகள் இப்படி வந்துச்சு அப்படி இப்படி அதை பார்க்காம ஆவிக்குரிய காரியத்தில் தேவன் எங்களுக்கு இன்றைக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமேன். எங்களுக்கு சரித்திரமோ காரியமோ தேவண்ட ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனால் ஒரு மனிதனோடு பேசத்தக்கதாக நாங்கள் அந்த காரியத்தை அறியோம். ஏனென்றால் இந்த காலம் பொய்யை அது விசுவாசிக்கத்தக்கதான கொடிய வஞ்சமான ஒரு காலம். அதே நேரத்தில் லவோதிக்கா பார்க்குற வேளையில் அது ஒரு நிர்வாணியாக குருடாயிருக்கும். ஆனால் அதை அறியாமல் இருக்கும். நீங்கள் அதை யாராவது பார்த்துருக்கிறீங்க? ஒருவர் அப்படிதான் ஒரு காரியமாயிருப்பார், ஆனால் அது அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்லுவாங்க, சூடு சுரணையோ அல்லது ஏதாவது தெரியாத மாதிரி இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன், ரைட், தேவன் அதுக்கு உதவி செய்வார். அப்போ அதே மாதிரி ஒரு காரியம் இந்த லவோதிக்கால இருக்கு. நீங்கள் இல்லாமல் இருப்பீங்க, ஆனால் அது இருக்கிறதாக அவன் வைத்து காட்டுவான். ஏன்னா அதான் அந்த லவோதிக்கா திக்க சொல்கிறேன். அந்த வண்ணமான நீங்கள் நிர்வாணியாக இருப்பீங்க. வார்த்தையின்படி காரியங்களை அங்கே பார்க்குற வேளையில் உங்களுக்கு அது மெச்சிங் இல்லாமல் இருக்கு. வார்த்தைக்கும் நீங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. ஏன்னா ஆவியும் வார்த்தையும் ஒன்றாயிருக்கிறது. இப்போ தேவன் பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர்: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. பூலோகத்தில் ரத்தம், ஆவி, ஜலம். இந்த மூன்றும் அது மூன்றும் எப்படி இருக்கிறது? ஒன்றாயிருக்கிறது. அப்போ அதே போல தீர்க்கதரிசி சொல்றார், வேதம் என்று சொல்றது வார்த்தையும் ஆவியும் ஒன்று தான். ஆவி இருந்தால் வார்த்தை இருக்கும், வார்த்தை இருந்தால் ஆவி இருக்கும், பிரிக்கியலாது. அப்போ அதனால தான் அந்த ஆவியாகிய தேவன் வார்த்தையாகிய சரீரம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிருஷ்டிக்கப்பட்டது வார்த்தையினால். அது இயற்கை நியதியின்படி வரல. ஆனால் என்னுடையது உங்களுடையது இயற்கை நியதியில வந்தது. தீர்க்கதரிசியிட கூட இயற்கை நியதியில வந்தது. தேவன் ஒருவர் மட்டும்தான் சிருஷ்டிக்கப்பட்டவர், ஒரு வார்த்தையாக வந்தார். ஆமென். அப்ப அந்த வார்த்தையும் அந்த ஆவியும் ஒன்றாயிருந்துச்சு. அதாலதான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்ட. அவங்க வேறு அல்ல, ஒருவர் தான். ஆனா நானும் நீங்களும் வேறு. ஆமே. தேவன் நான் என்று சொல்லலாம், ஆனா தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்ல முடியும். அந்த உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஆமே. அதனாலதான் தேவன் ஒருவனும் ஒரு காலம் இனியும் காண மாட்டான். ஆனா தேவன் எப்பயுமே எங்களோடு தான் இருக்கிறார். அது உங்களுக்குள்ள நீங்க வார்த்தையுடையவராயிருந்தா, வார்த்தையின்படி நடக்கிறா உங்களோடு இருப்பார். நான் இப்படி நடக்கிறதா அவர் என்னோடு இருப்பார். ஆமேன். அதுதான் தேவன். அதனால உலகம் அவரை காணாது, நீங்களோ அவரை காண்பீர்கள் என்று சீசருக்கு சொன்னேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை கூடாக தான், வார்த்தை வெளிப்படுகிற வேளையில தான், வார்த்தையின் கிரியை நடப்பிக்கிற வேளையில தான் நீங்க தேவனை காணலாம். நீங்க தேவனை விசுவாசிச்சா அங்க அவர் வருவார். நீங்க இந்த பொருளை கூட இது தொட்டா என்ன சுகமாகும்டா, தேவண்ட நாமத்துல அது சுகமாகும். அதுதான் தேவன் ஆயிருக்கிறார். அதான் தேவண்ட வார்த்தையை அங்க ராகாப்புக்கு அங்க வைக்கிற வேளையில, பரிசுத்த உருமல்களை தூக்கி எறிகிற வேளையில அந்த துணியில ஒன்றும் இல்லை. ஆனா அந்த மனிதர்கள் தொட்டதினாலே, தேவன் இருந்ததினால அங்க சுகம் வந்தது. அப்ப ஜனங்கள் அதை விசுவாசிச்சான். அப்ப அதனாலதான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் இருந்தாதான் சுகம் அங்க வரும். நம்பிக்கை வேணும். இங்க வந்தா அது இதுல கிடைக்கும். அது நம்பிக்கை. விசுவாசம், தேவன் ஒருவர் அதை செய்ய முடியும். அந்த அன்பு எதையும் செய்யக்கூடியது. அந்த அன்பு இருக்கிற வேளையில அங்க எல்லாமே நடக்கும். ஆமேன். அப்ப அதனால இன்னைக்கு நாங்க அந்த பெர்கமோ பார்க்கிற வேளையில இந்த ஆவியினுடைய காரியத்தை, ஏன்னா இன்னைக்கு வார்த்தை தான் நாங்க யார் என்பதை காட்ட முடியும். ஏன்னா அந்த வார்த்தை நாங்க போற பாதை, இன்னைக்கு எந்த கிறிஸ்தவ நாங்க போன வாரம் பார்த்தோம், எல்லா சபையும் என்ன செய்தான், உரிமைப்பாடு, தேவன் எங்கிட்ட இருக்கிறார், இந்த சபையில இருக்கிறார் என்று. ஆனா சபையில இருக்கிறாரோ, அந்த மனிதனோடு இருக்கிறாரோ, அந்த வார்த்தை அங்க இருக்கும். அந்த வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்க அவர் இருப்பார். ஆமேன். அப்ப அதுதான் காரியம். அப்ப அந்த பெர்கமும்
அப்ப அந்த பெர்கமு சபையில நாங்க பார்க்கிற வேளையில அவர் எப்பயுமே அவருடைய ஸ்டைல் என்ன, தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்றார், அவர் எப்பயுமே பாராட்டுறவர். ஆமென். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. ஏன்னா இந்த இடத்துக்கு வர்ற வேளையில அவர் நியாய தீர்ப்போடவார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்பயுமே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 4:12 சொல்லப்பட்ட வண்ணமாக அது என்ன, வல்லமை உடையதும் இருதயத்தையும் யோசனையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது. அப்ப வல்லமை இருக்கிறது, இருதயம் யோசனை அது வகை அறுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், பேசுறவனையும் பட்டும் கேட்கிறவனையும் பட்டும் எங்கெல்லாம் போதோ அது வெறுமனே திரும்பாதென்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அது ஏனென்றால் அது விதையா இருக்கிறது. அது எந்த நிலத்துல விழுதோ அது முளைச்சே ஆகும். ஒன்று நியாய தீர்ப்புக்கு முளைக்கும் அல்லது ஆசீர்வாதத்துக்கு முடியும். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உடையவரா. ஏன்னா இந்த சபை மட்டும் தேவனுடைய நாமம் மாறையில்லை. இந்த சபைக்கு பிறகுதான் அந்த நாமம் என்ன செய்யப்படுது, மாற்றப்படுகிறது. அது மட்டும் இந்த இயேசு கிறிஸ்து நாமம் தொடர்ச்சியா வருது. தியேத்திரா வர்ற வேளையில அந்த நாமம் என்ன செய்யப்படுது, அழிக்கப்பட்டு மீண்டும் எங்க வருது, இவர் வெஸ்லி வர்ற வேளையில அவர் ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். லவோதிக்கா வர்ற வேளையில இந்த தூதன் வர்ற வேளையில அந்த நாமம் மீண்டும் வருது. ஏறக்குறைய 1500 வருஷமாக இந்த நாமம் என்ன செய்யப்பட்டது, மறைக்கப்பட்டது. பிதாகுமாரன் அங்க வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன செய்யறது, இந்த சபையினுடைய காலத்திலும் அது இருந்தது. ஆமா, ஏன்னா அவர் சொல்ற என் நாமத்தை பற்றும் விசுவாசத்தை நீ பற்றி கொண்டிருக்க. ஏன்னா அந்த நாமம் என்னன்னு தெரியும், நாமத்தை என்று அங்க வருது. ரைட். இப்ப பாப்ப 2ஆம் வசனத்துல பார்க்கிற வேளையில உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும், அதை நாங்க பார்க்கறதுக்கு முன்பாக நாங்க இந்த சபையினுடைய தூதனை நாங்க பார்க்க. யார் இந்த சபையின் தூதன்? மார்ட்டின். ஆமென். இந்த சபையினுடைய காலம் 312 606 மட்டும். ஆமென். அப்ப இந்த சபையினுடைய தூதன் மார்ட்டினா இருக்கிறார். ஆமென். இந்த மார்ட்டின் எங்க பிறந்தார்? ஹங்கேரி நாட்டில் அவர் பிறந்தார். எங்க ஊழியத்தை செய்தார்? பிரான்ஸ் நாட்டில். அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்து கிறிஸ்துக்கு பின் 399ஆவது ஆண்டில் அவர் மரித்து போனார். ஆமென். இதுதான் மார்ட்டினை குறித்த காரியம். அடுத்த நாங்க மார்ட்டினை எப்படி ஒரு கிறிஸ்தவனாய் மாற்றினது என்று பார்க்கிற வேளையில மார்ட்டின் என்ன செய்கிறார்? அவர் ஒரு இராணுவ வீரர். இந்த இராணுவ வீரர் அவர் ஒரு நாள் வெளியில போற வேளையில அந்த நாடு பிரான்ஸ் பயங்கர குளிராயிருந்தது. ஒரு வீதியில் இருந்த ஒரு மனிதன் குளிரினாலே வேதனைப்பட்டிருக்கிறது அவர் கண்டோன உடனே அவர் தன்னை கோட்டை என்ன செய்யறா 2ஆக வெட்டி அவனை போத்திட்டு போய் அவரை ரூம்ல இருக்கிற வேளையில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் அந்த கோட்டுடைய பாதியை உடுத்தி கொண்டு அவருக்கு முன்னால் இருக்கிறத கார். ஏண்டா இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான். ஏன்னா இரக்கம் என்பது தேவனுக்கு மாத்திரம்தான் முடியும். அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தாதான் எனக்கும் உங்களுக்கும் செய்யும். பாருங்க, 2 வச்சு கொடுக்கிறது மனிதன், ஆனா இருக்கிறத கொடுக்கிறவன் தேவன். அப்ப தேவன் ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அவனுக்கு இல்லாட்டியும் அவன் கொடுப்பான். ஏன்னா தேவன் எப்பயுமே இல்லாம தான் கேட்பான். அப்ப யாரு சாரி பாத்துட்டு வரக்குள்ள எனக்கு நீ முதலாவது அப்பதான் ஆசீர்வாதம். இப்ப நாங்க என்ன செய்வோம், ஒன்றை வச்சு எங்களோட தேவை முடிஞ்சிட்டு பேலன்ஸ் இருந்தா நாங்க என்ன செய்வோம், கொடுக்க வலிக்கிடுவோம். ஆனா தேவன் அப்படி இல்லை. அப்ப இவர் என்ன செய்யறா, அந்த தண்டை பாதியை கொடுக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து காட்சி அளிச்சோன்னா அவருக்கு சந்தோஷம். அப்ப இராணுவ வீரரா இருந்தவர் ஒரு கிறிஸ்தவனா மாறுறேன். பாருங்க, சாட்சி. அப்ப அதுதான் உங்களுக்கு ஒரு சாட்சி. நீங்க சாட்சி இல்லாதவளாக மனமாற்றம் இல்லாம தேவன் உங்களோட இடப்படாம நீங்க ஒரு கிறிஸ்தவனா மாறிடலாம். மார்ட்டின் பிறப்புல ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் அவருக்கு தேவனை கண்டாதான், தேவனை கண்டவன் தான் மாற முடியும். பவுல் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவனா இருந்தாலும் தேவன் தள்ளி விட்டு தேவன் தன்னை வெளிப்படுத்தாம யாருமே தேவனை காணல. நீங்க பாரம்பரிய கிறிஸ்தவளா இருக்கலாம், கிறிஸ்தவ பேர உடையவர்களா இருந்தாலும் தேவனுடைய இருதயத்துல வெளிப்பட மட்டும் நீங்க தேவனை காணவே இயலாது. புரியுதாங்களா? தேவனுக்கு உங்களை தெரியாது. அதான் அவர் சொல்ல நாமத்தினால சொன்னா உங்களை ஒரு காலம் நான் அறியலை. ஏன்னா அறியப்பட்டவங்க தேவனுடைய நடைமுறை கிரியையாக இருப்பார்கள். ஆமே. அப்ப அதனால மார்ட்டின் செய்த ஒரு இரக்க குணம்
தேவனை காண செய்து. அப்ப அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை என்ன செய்தது? கிறிஸ்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மார்ட்டினுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, தேவன் எப்பயுமே மகிமைப்படுத்தும், தேவனை எப்பயுமே அவர் என்ன சொல்றாங்க, தேவனை பிரியப்படுத்துறதா அவருடைய குறிக்கோளா இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? பிரியப்படுத்தலண்டா தெரியுமா உங்களுக்கு? விவரிக்க தேவை. நீங்க உலகத்துல அம்மாவை பிரியப்படுத்துவீங்க, அப்பாவை பிரியப்படுத்துவீங்க, கணவனை பிரியப்படுத்துவீங்க, மனைவியை அல்லது பிள்ளைகளை, அதாவது அவங்க வியக்கிற மாதிரி பிரியப்படுத்த. சில பேருக்கு அது தெரியாது என்னென்றால், ஏன்னா தெரியாதவங்களுக்கு இப்ப நான் பிரசங்கிக்கிற தெரியாது. பிரியப்படுத்துறல் என்பது அது ஒரு அன்பினால உண்டாகுது. அப்ப தேவனை பிரியப்படுத்துறதா அவட வாழ்க்கையில குறிக்கோள். புரியுதா உங்களுக்கு? அப்ப அது இருக்காண்டைக்கு உங்களுக்கு நாங்க தேவனை பிரியப்பட அந்த செய்தி கேளுங்க, அன்புடைய செய்தியை கேளுங்க. ஏனாண்டா அது தேவன் உங்களுக்கு செய்து காண்பிச்ச. இப்ப அவர் என்ன செய்யறாருண்டா, நான் பிறக்க முதல், நீங்க பிறக்க முதல் 6000 வருஷத்துக்கு முன்பே அவர் சிந்தையில அவர் என்ன செய்தார்? மரிக்க திட்டமிட்டு ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு செய்து காட்டினார். அப்ப செய்து காட்டினேர். நாங்க பாவமுள்ள மனிதன், என்ன நாங்க தேவன் எங்களுக்காக எங்கட பாவத்துக்காக மரிச்சு. இப்ப நாங்க என்ன, ஐயோ எனக்காக அவர் செய்தார்ண்டு அந்த அன்பை நாம பிரதிபலித்து காட்டும். அப்ப அதனாலதான் அவர் என்ன செய்தார்? செய்து காண்பிச்சு. அப்ப அவருக்கு தெரியும் யார் அதுக்கு பிரமாணிக்கமா இருப்பான், யார் அதை கண்டும் சொல்லிட்டு கிரியைக்கு வராதவனையும் அவருக்கு தெரியும். உலகத்துல கூட நான் அன்றைக்கு சொன்னேன்னா, உலகத்துல கூட நீங்க ஒரு ஆளை திரத்தி அவங்களுக்கு உதவி செய்யவோ என்ன, அல்லது நீங்க அன்பு காட்டவோ அல்லது ஏதாவது அன்பை காண்பிச்சு அவங்கள எப்பயுமே விசாரிச்சு போனாலும் அடுத்த சைட்ஸ் அப்படியே தான் இருக்கு. கண்டிருப்பீங்க மனிதர்களை, ஏன்னா எந்த சபையிலையும் இருப்பாங்க அல்லது இல்லாட்டி சந்தோஷம் என்ன, ஆனா அடுத்ததை காட்டாம இருப்ப. அதே மாதிரிதான் தேவன் அன்பை காண்பிச்சு, ஆனா அடுத்த ரீப்ளே வரையுது. அதே போலதான் அன்றைக்கு அவர் மன்னிச்சு ரீப்ளே வரையுது. அதால அது என்ன செல்லப்பட்டது? செல்லுபடியாம போனது. புரியுதா உங்களுக்கு? மன்னிப்பானது மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளு. அப்ப அதே போல அன்பை காண்பிச்சு, அன்பு திரும்ப பிரதிபலிப்பு காண்பிக்கு, எதையும் தாங்கி எதையும் சகிக்க அங்க வராதபடினால அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுதான் அன்பு. உலக மாமிச பிரகாரமா அன்பு அல்ல, தெய்வீக அன்பு. ஆமே, அந்த தெய்வீக அன்பு தான் அது. அப்ப அதே போல அவனோட வாழ்க்கை அது என்ன செய்தது? மாற்றின வேளையில நான் அந்த வரிக்கு நான் ஸ்பீடா போயிடுவேன்ன்றபடியா அது மகத்தான அற்புதங்கள் அவனோட வாழ்க்கையில இருக்கு. அதை நான் ஊழியத்தை சொல்லிட்டு போறேன். அதே போல அவனோட வாழ்க்கையில அந்த அற்புதங்கள் மகத்தானதா இருந்துச்சு. அதுல நாங்க பார்க்கிற வேளையில ஒரு நாள் அவன் என்ன செய்யறான்டா, அவன் வாழ்க்கையில எத்திக்கல் சொல்றேன், அவன் வாழ்க்கையில 3 பெரிய அற்புதங்களை அவன் செய்தான். அதாவது மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினான். ஏடா என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். அப்ப அதான் திகழ் சொல்றேன். இன்னைக்கும் நான் அந்த கட்டிங் வந்துச்சேன, ஏன்னா நீங்க கிறிஸ்தவனா இருந்தா நீங்க செய்தி காட்டிதான் ஆகணும். ஏன்னா அது உங்களோட அடையாளமா இருக்கிறது. ஆமே, அவர் செய்த கிரியை நீங்க என்ன செய்யணும்? செய்து காண்பிக்க. அதுதான் நீங்க தேவனுக்குள்ள இருக்கிறீங்க என்பதை அதை காண்பிக்கும். அப்ப மார்ட்டினுடைய வாழ்க்கையில தேவன் அவனோடு உண்மையா இருந்தபடினால், அவன் உண்மையா இருந்தபடினால தேவன் அவனுக்குள்ள இருந்த. ஏன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனோடு எப்பயுமே கர்த்தர் துணைவராயிருப்பான். அப்ப அவன் உண்மையா இருந்தபடினால், தேவனை பிரியப்படுத்துறதா அவன் குறிக்கோளா இருந்தபடினால ஒரு நாள் என்ன நடந்துச்சுண்டா, ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை மரிச்சோன்னா அது இறந்து மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா எலிசாவை போல அவர் என்ன செய்யற, அந்த பிள்ளைக்கு மேலால அவர் அப்படியே படுக்கிற வேளையில அந்த உயிர் மீண்டும் வந்தார். அப்ப ஒரு நாள் அடுத்த, இது முதலாவது. 2வது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அவருடைய சகோதரன் அவர் ஒரு அவருக்கு தூக்கு போடப்பட போது அதுக்கு முன்னால அவரை ஓடி போய் பார்க்கணுமென்று ஓடி அவர் போறார். அதுக்கு முன்னால என்ன நடந்துட்டான்னா, அந்த மனிதனை தூக்கிட்டோன அவன் தூக்கிட்டு மறிச்சிட்டான். கண்ணெல்லாம் வெளியே வந்தது. அப்ப இவருக்கு பயங்கர வேதனை. அந்த இடத்துல அவர் என்ன செய்யறார்? முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற வேளையில அந்த மரித்த மனிதன் உயிரோடு எழும்பி. பாருங்க எப்படிப்பட்ட அற்புதம். கண்ணெல்லாம் வெளியே வந்துட்டு. ஆனா அவருடைய விசுவாசம் என்ன செய்ததுண்டா,
அந்த மனிதனை உயிரோடு எழுப்பினது. அப்ப ஏனென்றா அவர் தேவனை பிரியப்படுத்துறது தான் அது அன்பா இருக்கிறது. ஆமா, தேவன் சந்தோஷப்படணும், தேவன் இதை செய்தா சந்தோஷப்படுவேன், அது ஒரு அன்பு. அப்ப அன்பின் வெளிப்பாடு பாருங்க, தேவன் எங்க கொண்டு வருதுன்னு பாருங்க. அவன் எதை விரும்புறானோ அதை கொடுக்கிறது. அதான் அந்த செய்தி. இந்த அன்பு வெளிப்படுகையில் கிருபையானது பொறுப்பேற்றுக. நீங்க அவருக்காக ஒன்று செய்யற வேளையில பாருங்க, தேவனே இறங்கி தண்ட ஜீவனையே கொடுத்துட்டு. ஏனென்றா அந்த அன்பு நீங்க செய்வீங்கன்னு அவருக்கு தெரியும். அப்ப பாருங்க, அன்பு எதையெல்லாம் செய்யுதுன்னு பாக்குற விளைவுடைய ஊழியத்துல அந்த காரியம் நடைபெற்றது. அப்ப அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறார், எழுப்பினார். அதுக்கு பிற்பாடு அஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்கண்டா, கொடிய சக்கரவர்த்தியை இவர் காணணும், ஏன்னா அவன் கொடியான சக்கரவர்த்தி, அதனால அந்த சக்கரவர்த்தியை காணணும்னு மார்ட்டின் என்ன செய்யறாரு, அழைப்பு கொடுக்குறேன். ஆனா கொடிய சக்கரவர்த்தி என்ன செய்யறானாண்டா, அவரை ரிஜெக்ட் பண்றான். அப்ப அவனை சந்திக்க அவர் என்ன செய்யற, அரண்மனைக்கு முன்னால போய் நிற்கிறேன். அந்த கதவெல்லாம் மூடி இவனை அவமானப்படுத்திட்டான். உடனே அந்த இடத்திலே அவருக்கு அழுது போட்டு, ஆண்டவரே என்று சொல்ற வேளையில பார்த்தா அந்த சிறை கதவெல்லாம் சடாரண்டு திறந்தோன்னு இவர் என்ன செய்யறாண்டா, நேரடியா போடுற வேளையில பாத்தீங்கண்டா, அந்த சக்கரவர்த்தி இந்த வாரம் மார்ட்டினுக்கு மரியாதை செலுத்தாம காலுக்கு மேல காலை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற வேளையில என்ன நடக்குதுண்டா, அவர் உடனே ஆண்டவரே நீர் என்று ஜெபிக்கிற வேளையில பாத்தீங்கன்னா அந்த அரண்மனையை தீப்பற்றி எரியுது. அவரோட கதிரை என்ன செஞ்சுட்டாண்டா, தீ பிடிச்சா ஏன்னா இருக்கேலுமா அப்பம் சுடுற மாதிரி எல்லாம் சுட்டுரும். அப்ப உடனே அவர் என்ன செய்யறே, சடாரண்டு எழும்புற வேளையில அப்ப தீக்கர் சொல்றே, தேவன் தண்ட ஊழியக்காரனுக்கு எப்படி செய்யணுமோ மரியாதையை அவர் கொடுக்க. ஏன்னா அவன் எழும்பாம இருக்கிற, ஏன்னா தேவன்ட மனிதர்களுக்கு என்ன செய்யணும், எழும்பி மரியாதை செய்யும். அப்ப அவனுக்கு தெரியாட்டி தேவன் படிப்பிச்சு காண்று பாருங்க. ஏண்டா தண்ட பிள்ளைக்கு கேர் பண்ற பாருங்க, எவ்வளவு பாருங்க, எவ்வளவு நானும் நீங்களும் எவ்வளவு சந்தோஷப்படும். ஏண்டா நாங்க உண்மையா இருந்து அவர் எப்பயுமே நாங்க பிரியப்படுத்துறவங்களா இருந்தா உங்களுக்கும் எனக்கும் அவர் அதை செய்வோம். அவருக்கு வேற அவரை பிரியப்படுது. ஏன்னா அவர் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல அவர் கை வச்சுட்டு என்ன சொன்னேன், எந்த மகிமையை நான் வேற யாருக்கு நான் படைச்சேன்னா எனக்கு மட்டும்தான் நீங்க அன்பு செலுத்தும். முதலாவது என்ன நீங்க அன்பு செலுத்தும், நாமே முதலாவது எனக்கு தான். அப்ப நீங்க செய்தா அதுதான் நான் எந்த மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடேன், என்னை என்று இவனுக்கு வேறு தேவர்கள் உண்டு. இதை நீங்க குறிக்கோளா வச்சிருக்கோம். எதை செய்தாலும் அவருக்கு ஜெபிங்க, ஆமே அவரை முன்னுக்கு வைங்க, எப்பயுமே அவர் உங்களுக்கு முன்னால இருக்கு. அப்ப அதுதான் இந்த மார்ட்டின் பாருங்க எப்படிப்பட்ட இந்த செய்தியில நாங்க இவ்வளவு எங்கட இந்த வெளிப்பாடு அறைய அவங்க தவங்கிடந்தான். ஆபிரகாம் கூட தவங்கிடந்தான். ஆனா அவனுக்கு வெளிப்படுத்தையில திக சொல்லி நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணமாகாதபடி விசேஷித்த நன்மையை நமக்கு தான் இந்த 6000 வருஷ வெளிப்பாடு. தேவன் யார், இந்த 7 முத்திரையின் ரகசியம் என்ன, எல்லாமே வெளிப்பட்டது மணவாட்டிக்கு மாத்திரம், அவங்களுக்கு தெரியாது. ஆனா பாருங்க, தெரியாதவங்க தேவனை மகிமைப்படுத்த வெளியிட்டாங்க. அப்ப அதனால சத்தியத்தின் அறிவை அடைஞ்சு மனப்பூர்வமா நாங்க என்ன செய்யோம், பாவம் செய்வோமாண்டா வேறொரு வழி அல்ல. அடுத்தது ரோமர்ல 26 நம்ம 1:26 ஒன்று சொல்லுது, என்ன அதை வாசிங்க. நல்ல ஒரு வாசனம், அதுக்கு ஈக்குவலான ஒரு வாசனம். ரோமர் 29 இருந்து இல்ல 28 இருந்து வாசம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞருமாய் திராவிடதரம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து புனைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும்
அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமா, இதுல ஏதாவது ஒன்றுல அம்முட்டுருவீங்க. அப்ப பாருங்க, என்னையாம் அந்த வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருக்கிறபடினால தேவன் என்ன செய்யுது, உங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த இதுல பாருங்க, இதுல ஏதாவது அம்பிடாம இருந்தீங்கன்னா வரவேற்கத்தக்கது. ஏன்னா உணர்வு இல்லாததோ அல்லது எப்படி பொல்லாதவியில யோசிக்கிறதோ, பெற்றாருக்கு அகந்தையோ வீம்போ அல்லது புறங்கூறோ வன்மமோ அல்லது ஏதோ பாருங்க பொறாமையோ, இது எல்லாமே என்ன செஞ்சிடும்? யார் அனுப்புறது? தேவன் அனுப்பிடுது. ஏண்டா உங்களுக்கு தேவன் நீங்க எப்படி ஆராதிக்கணும்னு உங்களுக்கு சிஸ்டம் தெரியும். தேவன் அங்க வச்சிருக்கிற போதிக்க அதை பற்றி கொள்ள உங்களுக்கு மனது இல்லாம அறியும் அறிவை பற்றி கொள்ள பாருங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவளுக்கு மனது இல்லாதபடினால தேவன் இதையெல்லாம் வீசுவது. அதாலதான் உங்களுக்கு பொறாமை வருது, புறங்கூறு வருது, இரக்கம் இல்லாம போது, சுபாவ அன்பு இல்லாம போகுதுண்டா. அதுக்கு காரணம் என்னண்டா, உங்களுக்கு தேவனை எப்படி அறியணுமோ அதை அறிய விரும்பல, தேவன் எப்படி இருக்கிறாரோ அதை தெரிய விருப்பம் இல்லை, தேவனுக்கு என்னத்தை செய்யணுமோ அதை செய்ய விருப்பம். அதனால இது அதுக்கு வருது. அதான் லவுதிக்கா. புரியுதா உங்களுக்கு? அதான் அது என்ன செய்ய வேண்டாம், நான் இருக்கிறேன்னு காட்டும், ஆனா நீங்க என்ன செய்வீங்க? இல்லாதவளாக அது இருக்கும். ஏனென்றா அது இந்த காலம். நேற்று ஒரு ஆர்குமெண்ட் போனது. அப்ப அவங்க ரோமங்கத்தில் இந்த சபை சரித்திரமா அதை தான் குறிக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு அந்தி கிறிஸ்தன்னு தெரியும். அப்ப அந்த காரியம், ஆனா அதுல பாருங்க, போப் ஒரு அறிக்கை விட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். என்ன போப் அறிக்கை விட்டுருக்கு? 14வது லியோ என்ன, அதாவது அவர் என்ன சொல்லி இருக்கிறாரண்டா, இந்த என்ன சொல்றது, இணை மீட்பர், அதாவது நல்ல வசனம் அப்படி இணை மீட்பர் மரியாள் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள், அவர் ஒருவரை மீட்பு. இப்ப எல்லாரும் தலகுலா இருந்து துள்ளுவாங்க மாறி. ஏன்னா சாபனம் எல்லாம் வீடியோ போடுது, போப் மாறிட்டு தேவண்ட வருகை வரப்போது அடையாளம். ஆனா அந்த கல்லன் எதுக்கு சொல்றாண்டு எங்குனக்கும் உங்களுக்கு தான் தெரியும். என்ன அவன் சொல்றான்டா, ஒரு தலைவன் வரணும், அவன் எல்லாரும் விரும்புகிற தலைவனாக இருக்கும். அப்போ இந்த அறிக்கையை விடக்குள்ளதான் அவனை நீங்கள் தெரிவு செய்வீங்க. ஏன்னா ஸ்தாபனம் டீலுக்கு வந்துடும். ஒரு மீட்பர் தான் இருக்கு, இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த போப் சொல்லிட்டு அப்போ 10 சபை என்ன 100 சபையும் இணைஞ்சோன அவன் என்ன செய்வான்? தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்காருவான். ஏன்னா இணைப்பு ஒருவர் தான், மரியாள் இல்லைன்ட்டு இப்போ ரோமங்கத்திலேயாகலாம் முழுசுறாங்க. ரெண்டாலும் போப் சொன்னபடினால, தலைவன் சொன்னதினால மௌனமா இருக்கும். ஆனா ஏன்னா காலம் நெருங்குது, இதுதான் எங்களுக்கு அடையாளம். நாங்க மயங்கிடலாம். அப்ப அதனால அவங்களுடைய கிரியல் இப்ப சிஸ்டமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்ப அவங்க இன்னொரு வளமை அன்பியம் என்ற இயக்கத்தை இருக்க மாதிரி இப்ப இன்னொரு இயக்கம், அதை பேரை கேட்கல. நான் அப்ப அவையோட நான் உரையாடினேன்னா அதை அறியணும். ஏன்னா போதகன் என்பது காண்றத நடக்கிறத, ஏன்னா தண்ட வாழ்க்கையில நடக்கிறது, வீட்டுல நடக்கிறது, பிள்ளைக்கு நடக்கிறது, ஏன்னா இங்க நடக்கிறது அவன் போதிக்கும், நடக்கிறத போதிக்கிறதான் போதவன். அதாலதான் அவனுக்கு பிரச்சனைவன். ஏன்னு தெரியுமா? அவன் இங்க நடக்கிறத போதிப்பான், அங்க 5 கல்லன் இருப்பான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, கணவன்டைய மனைவிட்டுக்கு நீங்க சொன்னீங்களா பிறர்கிட்ட, அவர் அப்படியே சொல்றாரு. ஏண்டா தேவன் அதை காட்டுறது அங்க பிரசங்கத்துக்கு தான். சில போதர் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாதான் அது கஷ்டம். ஏன்னா அது எல்லாரையும் காட்டி கொடுத்துரும். ஏன்னா அது எல்லாரையும் காட்டி கொடுக்கும். வேதம் மறைக்கப்பட்டது இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தாவீதா இருக்கலாம், ஆபிரகாம் இருக்க, எல்லாம் தங்களோட நிர்வாணம் கூட தெரியும். என்ன எப்படி வெக்கமான மார்க்கு எழுதுறான், தன்னே எழுதி விடுறான். எப்படி எழுதுறான்? எதுக்கு என்ன கிட்ட போக்குள்ள நீதானான்னு சொன்னோன்னு என்ன நடக்குதுண்டா, போகமாவோடக்குள்ள உடுப்பு கலண்டு விழுந்துச்சு. அப்படி ஒரு நிர்வாணமா ஓடினாண்டு தான் இருக்கு வேதத்துல. யாரண்டா அது மார்க்கு தன்னையே தான் எழுதுது. விளங்குது அவங்களுக்கு? ஏனாண்டா அப்ப அந்த கூத்தெல்லாம் மறைக்குது எல்லாமே. அப்படியெல்லாம் பாருங்க, உயிரை காப்பாற்ற ஓடினாங்க. ஆனா தேவனோட அற்புதங்களோடு இருந்தாங்க. ஆனா சந்தர்ப்பம் வரக்குள்ள துண்ட காணம் துணிய காணம்னு ஓடுற மாதிரி கிறிஸ்தவர்களை போல என்ன நடந்துட்டேன்டா, ஓட்டம் வந்துட்டு. ரைட். அப்ப பாருங்க, தேவனுடைய காரியத்துல அப்படியாக நின்ற ஒரு மனிதன். அப்ப பாருங்க, தேவன் என்ன செய்யறேன்னா, அந்த மனிதனுக்கு காரியத்துல உடனே அவன் எழுந்திருக்க என்ன செய்யறேன்.
அதே நேரத்தில் மார்ட்டின் வைராக்கியத்தோடு தேவ ஊழியத்தை செய்வதை சாத்தான் வெறுத்தான். மார்ட்டினை பகைத்தவர்கள் அவரை கொலை செய்வதற்கான ஆட்களை நியமித்தன. அடுத்த கட்டம், அடுத்த அற்புதத்துக்கு வர்ற வேளையில என்ன நடக்குதுன்னா, மார்ட்டினை இப்ப இப்படி வைராக்கியமா யாரோடையும் ஒப்புரவாகல. ஏன்னாண்டா உங்களுக்கு தெரியும் தேவன் யாரை தெரிவு செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப உலகத்துல இப்ப நீங்க வெளியில ப்ரொபோசரர் எடுத்துக்கொண்டு இந்த செய்தியை கொடுத்து எங்களுக்கு விளங்கப்படுத்துங்கன்னா அவர் என்னை விட அப்படி பிரசங்கிப்பேன். ஏன் அவர் எல்லா அறிவையும் எடுத்து பிரசங்க உங்களுக்கு விளங்கும், சூப்பரா பிரசங்க. பிறர் சொன்னா அங்கிருந்து அங்கால ஜம்ப் பண்ணிருது. ஆனா இவர் அப்படி அக்குவேரா. ஆனா தேவண்ட அழைப்பு இருக்கார், விளங்குது அவங்களுக்கு. ஆனா தேவண்ட அழைப்பு இருக்கிறவன் வார்த்தைக்காக வைராக்கு. அதாலதான் அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்கள் பரிசுத்தமா எல்லாமே ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இப்படியான மனிதர் ஏன்னா வைராக். அப்ப இந்த வைராக்கியத்தோட யாரோடையும் ஒத்து போகாதபடினால என்ன நடக்குதுண்டா, கொல்றதுக்கு ஆக்களை செட் பண்ணிட்டு. அப்ப இவர் ரூம்ல இருக்கிறார், சுத்தி வர ஆக்கள் வளைச்சு என்ன செய்யறாங்க, வர்றதை மார்ட்டின் கண்டுட்டு என்ன செய்யற, என்னையா கொல்ல வாரீங்கன்னு கழுத்தை எப்படி காட்டினோன்னு அவரை கண்டோனே என்ன செய்யறான், தொப்பண்டு விழுந்துட்டான். விழுந்து தவண்டு மன்னிப்பை கேட்டான். அப்ப என்ன நடக்குதுண்டா, தேவன் பாருங்க அவருக்கு பயமே இல்லை, சத்துருக்களோட அவர் பயப்படையிலேன்னா தேவன்ட வல்ல. அடுத்த நாள் அவர் செய்தியை பிரசங்கிக்கிற வேளையில பின்னால ஒளி ஒன்று தொங்கிட்டுது. ஏனண்டா அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு மனிதன், அவ்வளோ வல்லமையான ஒரு மனிதனாக அவர் என்ன செய்யறார். அது அடுத்த அற்புதத்தோட தான் வரும். நான் அதனாலதான் பார்த்து ஜம்ப் பண்றது அடுத்த அந்த ஓடர் படிக்கு. அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறாண்டா, அடுத்த நான் 227வது பாந்தியில் அவர் சொல்றேன். அப்ப அவர் என்ன செய்யறாருண்டா, ரூம்ல பிரசங்கி, இதுக்குதான் அந்த ஒளிவட்டம் வருது, அதுக்கு பிறகுதான் பிரசங்கி இது நடக்குது. அடுத்தது அதோடைய ஒளிவட்டம் வருதா. அப்ப என்ன நடக்குதுன்னா, இவர் ரூம்ல எப்பயுமே உங்களுக்கு தெரியும் போதர்கள் இங்க ஆராதனை நடக்கக்குள்ள அவங்களோட ரூம்ல என்ன செய்வாங்க, செய்தியை ஆயத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கு. அப்ப அந்த ரூம்ல இருந்து அவர் செய்தி ஆயத்தப்படுத்தக்குள்ள ஒரு பிச்சைக்காரன் என்ன செய்யறான்டா, எனக்கு உடுப்பு இல்லை, நிர்வாணமா இருக்கிறான், அரை நிர்வாணமா இருக்கிறான், எனக்கு உடுப்பு இல்லை, அதனால எனக்கு நீங்க என்ன செய்யணும்டா, உடுப்பை தாங்கன்றக்குள்ள இவர் செய்தியை பேசிட்டு இருந்தபடினால அவர் என்ன செய்யறாருண்டா, இப்ப நான் பேசக்குள்ளதான் தெரியுது, நான் அங்க துவங்கி போட்டு ஜம்ப் பண்ணிட்டேன், அந்த ஸ்திரியை கொண்டு வந்துட்டு. ரைட், பரவாயில்ல. அப்ப பாருங்க, அப்ப என்ன நடக்குதுண்டா, உள்ள அங்க வார வேளையில அவர் என்ன சொல்றாருண்டா, தண்ட மெயின் அடுத்த ஸ்தானத்துக்குள்ளால அழைச்சி, மூப்பர் அழைச்சி என்ன சொல்றாருண்டா, இவன் விஷயத்தை கவனிங்க. அவர் என்ன செய்ய, இவனை திரத்தி விட்டுட்டேன். வெளியே திரத்தி விட்டோன்னே இதை மார்ட்டின் கேள்விப்பட்டோன்னே உடனே அவனை அழைப்பிச்சு என்ன செய்யறேன்டா, தான் நல்ல ஒரு உடுப்பு போட்டுக்க, அந்த உடுப்பை கலட்டி அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு அவரை மூப்பரை அழைச்சி சொல்ற, எனக்கு ஒரு உடுப்பு போடும். அப்போ அது நோமல் ஒரு அழுக்கான ஒரு உடுப்பு இருக்கு, அதை போட்டுட்டு தான் அவர் போய் என்ன செய்யறேன்டா, பிரசங்கிக்கிற வேளையில தேவன் இறங்கிவார். ஆமே, அந்த ஒளிவட்டமானது அங்க வருது பாருங்க, அதுதான் அந்த இரக்கம். அப்ப பாருங்க, அப்ப என்ன நடக்குதுன்னா, தேவன்ட மனிதன் அந்த அளவுக்கு தன்னை இரக்கப்படுத்துற வேளையில தேவன் பாருங்க எல்லா ஜனத்துக்கு முன்னால் அவர் என்ன செய்யறார், அடையாளப்படுத்துற அந்த வல்லமை இறங்கி வருது. ஏனாண்டா அவரோட ஊழியம், அதாலதான் அவனை அங்க தெரிவு செய்யற பாருங்க. ஏன்னா தேவன் சாதாரணவனை ஒரு 7 சபை காலத்துக்கு ஒரு தூதனா நியமிக்கலாம். அவருக்கு உண்மையா இருக்கிறவன், உண்மையோட தான் தன்னவை வெளிப்படுத்த முடியும். அதுக்கு பிற்பாடு மார்ட்டின் உண்மையாகவே அக்காலத்தில் தூதனாக விளங்கினான். தேவனை பிரியப்படுத்துவதே தம்முடைய குறிக்கோளாக கொண்டு, பாருங்க நான் சொன்ன வண்ணமா, அக்காலத்து உண்மையா தேவனை பிரியப்படுத்துவதே தம்முடைய குறிக்கோளாக கொண்டு அவர் பரிசுத்த ஜீவியத்தை கடைபிடித்தார். ஜெபத்தின் மூலம் பரிசுத்தாவின் ஆலோசனையை பெறாமல், கவனிங்க, நோட் பண்ணுங்க, எல்லா பிரசங்கிமார்களுக்கும் எனக்கும் அது பொருந்தும் பாருங்க. ஜெபத்தினாலும் பரிசுத்தாவினும் ஆலோசனையை பெறாமல் அவர் பிரசங்கிக்கவே இல்லை. தேவன் ஆலோசனை கேட்டு தேவன் காட்டாம அவர் ஒரு நாளும் என்ன செய்யலையா பாருங்க. அந்த காலத்துல மார்ட்டின் அவர் பிரசங்கித்ததே இல்லை. தேவனிடத்தில் அவர் ஆலோசனை பெறும் வரை மக்கள் அநேக முறை மணிக்கணக்காக காத்திருந்ததுண்டு. வெளியே என்ன செய்வாங்கண்டா, காத்திருப்பாங்க. ஏனென்றா இவர் தேவன் சொல்லாம செய்யலாம். ஏன்ன வார்த்தை இருக்கா, யோவான் சொல்லுது, பிதாவானவர் காண்பிக்காததை குமாரன் செய்ய மாட்டேன். பிதா எதை காண்பிக்கிறாரோ அதை தான் குமார், அதான் கட்டப்பட்ட, கிறிஸ்துவினால கட்டப்பட்ட ஒரு மனிதன். பவுல் சொல்றான், என்ன பவுலுக்கு கிறிஸ்துவினால கட்டப்பட்டுட்டு தேவன் போண்டா, அவனுக்கு வேதத்தில் அவன் எழுதுறான்,
எனக்கு இங்க போக விருப்பம், ஆனா தேவன் தடுத்தார். நாங்க செய்வோமான்னு யோசிப்பேன். நாம சொல்லாம போறோமேன்னா சொன்னா போக விட மாட்டேன்னு நான் போறது உண்டு. ஏன்னா ஆனா அவங்க பாருங்க கிறிஸ்துவினால கட்டப்பட்டு இருந்தாங்க. அப்ப அவனுக்கு ஒரு சுய விருப்பம் இருந்துச்சான். பைபிள்ல அவன் எழுதுறான், எனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஆனா தேவன் அதை தடை செய்தார். ஆமே. அப்ப பாருங்க தேவனுக்கு எப்படியாக இப்ப இவர் என்ன செய்யறா, தேவன் சொல்லாம ஆலோசனை சொல்ல மாட்டார். ஆனா ஜனங்கள் வந்து திக்க சொல்ற தேவன் தன்னுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலா இருக்க ஜனங்கள் ஊழியக்கார உசுப்பேத்து ஏதாவது ஒன்றை சொல்ல வச்சிருவாங்க. இன்னைக்கு காலையில நடந்ததுக்காக அந்த வசனம் எனக்கு இப்ப வருதுங்க. பிறரெல்லாம் வந்து காத்திருந்து பிள்ளைகள் போனோட நின்றா. அப்ப ஒரு ஸ்திரீ எடுத்து போட்டு அவ ஒன்றுக்கா ஜெபிச்சிருக்கிறா. அவ என்ன செஞ்சிருக்கான்னா தேவன் ஒரு வார்த்தையை தந்திருக்கு. என்ன வார்த்தை என்றால் லூக்கா 7 இருந்து நாளைக்கு 46 இருந்து, அதாவது அது சீமோன் விருந்துக்கு அழைக்கிறான். ஏன்னா விருந்துக்கு அழைச்சி போட்டு அவருக்கு மதிப்பு கொடுக்கல. ஆனா அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுண்டா, அங்கிருந்து ஒரு பாவியான ஸ்திரீ வந்து ஓடி வந்து ஏன்னா அந்த ரத்தாம்பரம் ஏன்னா அந்த ஏன்னா அந்த என்ன சொல்ற இந்த என்ன சொல்ற தைலத்தை என்ன செய்ற பரிமள தைலத்தை கொண்டு 300 காசுக்கு விலை வந்து அதை கொண்டு கொட்டி கண்ணீரினால துடைக்கிறான். அப்ப அதுக்கு வந்து அவ ஒன்றுக்காக அதை நான் சொல்ல விரும்பல, பிறகு சொல்றேன். ஒன்றுக்காக ஜெபிச்சிருக்கிறா. அதுக்கு தேவன் இந்த வசனத்தை கொடுத்துருக்கு. அப்ப அதுக்கு சொல்லுங்கன்னு நிக்கிறா. நான் சொன்ன ஆராதனை துவங்கிட்டு அப்ப கடைசியா சொல்லக்குள்ள அப்ப நான் ஏதாவது சொல்லணும்ன்றதுக்கு நான் அந்த அர்த்தத்தை சொன்னேன். அப்ப அவ என்னொண்ட சொல்ல வலிக்கிறேன். நான் அதுல வசனத்தை சொல்ல அவ என்னொன்றுக்கு ஜெபிச்சிருக்கிறா. இன்னொரு காரியத்தை தான் அவ சொல்றான். அப்ப என்னத்தை அதுல கண்டவன்டா, தேவன் என்னத்தை சொல்ல வாருன்னு அவங்க விரும்பல, அவங்களுக்கு விடையை தேடுறாங்க. அப்ப அதான் தீக்க சொல்ல நாங்க வந்து தேவன்ட சமூகத்துல வந்து நிறைய பேசுறோமா. ஏன்னா ஆனா தேவன் என்ன பேசுறாருன்றதை நாங்க கேட்க விரும்பி விளங்குதா. அப்ப அதுதான் எப்பயுமே நாங்க செய்யறோம். ஆண்டவரே அது வேணும் இது வேணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் என்னத்தை என்னோட பேசுது, நீர் என்னத்தை எனக்கு சொல்ல விரும்பு. ஏன்னா அந்த ஒரு இருதயத்துல குற்றப்படுத்தினோன்னு ஜனம் என்னத்தை கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யோம் அப்படிதானே கேட்கிறாங்க. பரிசுத்தாவி அன்றைக்கு ஊற்றப்பட்டோன்னு அவங்க கேட்கிறாங்க நாங்க என்ன செய்யணும். அன்றைக்கு அந்த இன்னொரு இடத்துல பார்க்குற வழியில் அந்த மனிதரும் கேட்குற நாங்க என்னத்தை செய்யணும். அப்ப அவங்க சொல்லி கொடுக்க இதை செய்யுங்க. அப்ப அதே போலதான் தேவண்ட மனிதர்கள் வந்து அதை தான் கேட்கும். ஆனா அதுக்கு வந்து அவைக்குரிய வசனம் தான் அது. அதோடைய அர்த்தத்தை சொல்ல அவ கேட்டதுக்கு பதில் வராதபடினால அதை நான் சொன்னேன். இப்ப ஆராதனை துவங்கிட்டு நான் ஜெபிச்சு போட்டு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம சும்மா சொல்ல இல்லாது. அப்ப அதை தான் நான் அதே போலதான் பாருங்க இன்னைக்கு ஜனங்கள் வந்து ஊழியக்காரர் உசுப்பேத்தி சொல்ல வச்சிருவாங்க எதையா. ஆனா வந்து ஒரு ஊழியக்காரன் வந்து சுப்பேற்றப்படக்கூடாது. ஆமே. அவன் தேவன் எதை சொல்றானோ அதை தான் அவன் சொல்லும். அப்பதான் அது அவனையும் விடுதலையாக்கும் இவரையும் பாதுகாக்கும். ஆமே. அப்ப அதுதான் காரியம். அப்ப அது அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அப்ப பாருங்க அதே நேரத்துல பாருங்க சாத்தான் பொல்லாதவர்களின் மூலம் அவர்களை இன்னமும் நிர்மூலமாக்கி கொண்டிருந்த அவர்கள் மரத்துல தூக்கப்பட்டாங்க. ஏண்டா எப்பயுமே அதான் திக்க சொல்லி ஜனங்கள் வந்து எப்பயுமே உண்மையானவர்கள் வந்து ஜனங்களால வந்து பகைக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க உண்மையே சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களோட ஆத்துமா பாதுகாக்கப்படணும். ஆனா அங்க எப்பயுமே அவங்க என்ன செய்யறாங்க, காரியத்துல இருக்கிறாங்க. அப்ப அதான் அந்த வசனத்தை உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறதாவன் நினைப்பான். தேவனோட வசனம் உங்களை கொலை செய்கிறவன் நினைப்பானாம் தேவனுக்கு நம்ம தொண்டு செய்கிறவன். விளங்குதா. அதனாலதான் பரிசேயர் சதுசேயர் தேவனை கொண்டாங்க. யாரை பிரியப்படுது, தேவனுக்கு தொண்டு செய்யறது நினைச்சு யாரை கொலை செஞ்சாங்க, இயேசுவை. வார்த்தையின்படி அவரை பார்க்கல. அவர் சொல்ல என்னை குறித்து வாச காட்டுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொள்ளுகிறவைகளும் அவைகளே என்றக்குள்ள அவங்க கொள்ள வாராங்க. அப்ப அதுதான் காரியம். அப்ப என்ன நடந்துச்சேண்டா, தேவன் அவருக்குள்ள வெளிப்பட்டு ஆனா இவங்க அவரை என்ன செய்தாங்க, கொலை செய்ய வலிக்கிட்டான். அப்ப அதே போலதான் நீங்களும் நான் என்ன, நாங்க உண்மையான காரியத்தை ஒருவருக்கு சொல்ல வலிக்கிடக்குள்ள நாங்க ஜனங்களால் என்ன செய்யப்படுவோம், பகைக்கப்படுவோம். அப்ப அதுக்காக பகைக்கப்படாம இருக்கலுமா, நீங்க செய்துதான் ஆகும். ஒவ்வொரு மனிதன் மீதும் விழுந்த கடமையா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லு. ஏன்னா அதான் திக்க இன்னைக்கு ஒரு சகோதரன் கட்டிங் கொண்டு அவர குரூப்ல போட்டிருந்து அது நாங்க பார்த்துருக்கிறோம் எபிரேயர் புத்தகத்துல. அதுல சொல்ல யுத்தங்கள் வந்து ஒரு கொள்கைக்காக சண்டை பிடிக்க வேணும்.
விளங்குல நம்ம யுத்தம் பண்ண ஒரு கொள்கைக்கா. அப்ப தேவனுடைய இப்ப இந்த சபை காலம் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு யுத்தம் வருது. எபேசுல இருந்து யாருக்கு வருது? மற்ற பாட்டிக்கும். மற்ற பாட்டிக்கும் இவங்களுக்கு யுத்தம். இதுல ஓவரா யுத்தம் வருது. ஏனென்றா பெர்கமொண்ட என்ன அர்த்தம்? பரிபூரண விவாகம். விவாகம் என்றால் யாரோடு இணைக்கப்படுது? அதாவது என்ன இணைக்கப்படுது? மதமும் அரசியலும். பாபிலோன் மதமும் கிறிஸ்தவ மதமும் என்ன செய்யப்படுது? விவாகம் பண்ணப்படுது. ஏண்டா 2 இணைக்கப்படுது. பரிபூர்ண விவாகம். அதான் பெர்கமு என்ற அர்த்தம். பரிபூர்ண விவாகம். மதமும் அரசியலும் உண்டாக இருக்கு. அதாவது பாபிலோன் இந்த இடத்துல ஒரு வேர்டு வருது. என்ன வேர்டு? நீ சாத்தானுடைய இருக்கிற சிங்காசனம் அங்க இருக்கு, நீ அங்க குடியிருக்கிறாய் என்று வேதம் சொல்லுது. அப்ப அந்த இடம் ஆனா பெர்கமுல சாத்தாண்ட குடி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா அது எப்படி வருதுன்றதை பார்க்க போறோம். ஏன்னா சாத்தானுடைய சிங்காசனம் அங்க இருக்கு. பாபிலோன் எப்பயுமே வேதத்துல பாபிலோனி தான் சாத்தானுடைய காலங்காலமாக இனியும் பாபிலோன் தான் வரப்போகுது என்று என்ன சொல்லுது வேதம் வெளிப்படுத்தல உரைக்குது. ஆனா அது என்ன நவீன பாபிலோன் என்று எங்களுக்கு தெரியும். அப்படியானா அந்த பெர்கோம் எப்படி இடையில வந்தது? இப்ப பாபிலோன் வந்துச்சு, அங்க ரோமாபுரி எங்களுக்கு தெரியும் பாபிலோன் என்று. ஆனா அந்த பெர்கோமுல எப்படி சாத்தானுடைய சிங்காசனம் இடம் வந்ததுன்றதையும் நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்பு நாங்க மார்ட்டினை பார்க்க போறோம். நான் இன்றைக்கு டைமுக்கு முடிப்பேன், அதனால நீங்க பயப்படாதீங்க. மார்ட்டினோடைய முடியும் என்று நினைக்கிறேன். ரைட், அப்ப பாருங்க. ரைட், அதே நேரத்துல பாருங்க, நான் அதை இதுல ஜம்ப் பண்ணிட்டேன் போல. அவனை என்ன செய்யறாங்கன்னா, தேவன் ஜனங்கள் விக்கிராராதனக்காரர்கள் அவனை எதிர்க்கிற வேளையில அவன் ஒரு அற்புதத்தை செய்யறான். எப்படி என்றா, அவன் இயற்கையின் நியதி ஒன்று இருக்குமே. நீங்க மரத்தை இப்படி மரம் இருந்தா இப்படி வெட்டுவீங்கன்னு, வெட்டினோன்னு அது எங்கால சாயும்? இஞ்சால சாயும். ஏன்னா அந்த வெட்டுப்பட்ட பேலன்ஸ் இருக்கக்குள்ள என்ன செய்யும்? அந்த இயற்கை நியதியின்படி தான் அது என்ன செய்யும். அதே நேரத்துல மலை பிரதேசத்தில் இப்படி சரிஞ்சிருக்கக்குள்ள வெட்டினாங்கால சாயும். இப்படி விழுமா? இஞ்சாலதான் விழுமேன. அப்ப இவன் என்ன செய்யறான்? ஒரு மலையான இடத்துல மரம் சாயிற இடத்துல அவனை கட்டவனாம் என்று சொல்லிட்டு எதிராக. இப்ப இஞ்சாலதான் மரம் சாஞ்சிருக்கு. அப்ப வெட்டினா தொப்பண்டு இஞ்சாலதான் விழும். அவன் என்ன செய்யறான்? மாட்டின்னு சொல்றான், என்ன இஞ்சால கட்டுங்க, இஞ்சால கட்டுங்க. அப்ப என்ன செய்யும்? இயற்கை நியதியில தான் மரம் விழும். அப்ப இஞ்சால விழுந்தா நான் சாகுறேன், நான் தேவண்ட மனிதன் இல்லாட்டி நான் சாகுறேன். அப்ப ஜனம் எங்கால நின்று புதுனம் பார்ப்பாங்க அடுத்த பக்கம். அப்ப எல்லா அஞ்ஞானிகளும் என்ன செய்யறான்? இவர் சாக போறேன் இந்த பக்கம் சொல்ல, மரம் என்ன செய்யுதுண்டா இஞ்சால விழுந்து அவ்வளவு பேரையும் கொண்டு. அப்ப பாருங்க, அப்படி ஒரு அந்த வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன். அதனாலதான் தேவன் அந்த மாட்டினை அவர் எடுத்த. இப்ப நாங்க செய்திக்கு போக போறோம். அப்ப பாருங்க, எப்பயுமே இப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா வாழ்த்துவேன். ஏன்னா நல்லதை மனிதன் எப்பயுமே நல்லதை பாராட்ட மாட்டோம். அப்ப நாங்க ஒவ்வொரு மனிதர் செய்யற நல்ல காரியங்களை பாராட்டோம். அதுக்காக நாங்க சர்டிபிகேட் கொடுத்துடக்கூடாது. என்ன சர்டிபிகேட்? நீங்க பரலோகம் போவீங்க என்று என்ன செய்யக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. அது பொல்லாத பிசாசுன்னு தீக்க சொல்றேன். நான் எங்கிட்ட மனைவிக்கு அடிக்கடி சொல்றது. ஏன்னா அவன் செய்திக்குள்ள வளர்ந்து ஆரம்ப வளர்ச்சி என்றபடியா ஆக்கள் சொல்லுவாங்க, நாங்க அந்த புத்தகம் படிச்சு இந்த புத்தகம் ஜெபிக்கிற இப்போ போற இடம் எல்லாமே பொதுவா காரியங்கள் நல்லவங்களுக்கு சொன்னா பரவாயில்ல, சும்மா எல்லாம் பிசாசுகள் டூப்பிடுமேன அப்படி சொல்லக்குள்ள நீங்கண்டா போயிருவீங்க, நான் தான் நண்டுட்டு நிப்பா. நான் கூப்பிட்டு சொல்றேன், ஒரு நாள் அந்த வேர்டை சொல்ல. அவங்க புத்தகம் படிச்சது நல்லா ஜெபிக்கிறதுக்கு பாராட்டுங்க. அதை போல நானும் செய்யணுமே. ஆனா பரலோகம் போறேன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. விலங்கு அது யாருக்குன்னாலும் என்ன சொல்லலாம். அந்த பாதையில இயேசுவும் என்ன சொன்னேன்? நீ அந்த பரலோகத்துக்கிட்ட பக்கத்துல இருக்கிறான்னு தான் சொன்னேன், நீ போயில்லைன்னு சொல்லு. விளங்குது? ஏனென்றா மனிதனுக்கு மெயின் சுவிட்சில் கை வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கு. அவன் 100க்கு 99 செய்கிறான்னுட்டு போயிடு. அப்ப அதான் அந்த 100க்கு 99 செய்த மனிதர்கள் உங்களுக்கு தெரியுமே எங்க வேதனைப்பட்டு இருந்தாங்க, பாதாளத்துல வேதனைப்பட்டாங்க. என்ன சொல்லுங்க. அப்ப அதனால அவங்க அப்படி செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட்டு சொல்லுவேன், பாருங்க இந்த பாயிண்ட்ல எது வேதம் எதிர்க்கிறோ அந்த பாயிண்ட்ல அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அப்ப அந்த பாயிண்ட்ல இருந்தா அது பாதாளத்துல தான் என்ன செய்யுமெண்டா அது அந்த மனிதனை கொண்டு போய் செய்யும்.
அப்ப தேவண்ட மனிதன் எல்லாத்துலயும் 100ல அவன் இருக்கவன். ஆமே. அப்ப அதனால நாங்க 99 பாராட்டி 100 செய்ய வைக்கணும். அதான் கிறிஸ்தவன். அதான் தீக்க சொல்லி அவனுக்கு நீங்க என்ன செய்யணும்டா, உதவி செய்யணும், நீங்க சொல்லக்கூடாது. ஆமே. அதனால இனி நீங்க அதை சொல்லாதீங்க. ஆமே. அப்ப அதனால எப்பயுமே தீக்க சொல்றேன், நல்லதை நாம என்ன செய்யணும், பாராட்டணும். ஏன்னா சில பேர் பாருங்க பயங்கர மோசமா இருப்பேன், ஆனா பாதி அடுத்த காரியம் நல்லதா இருக்கு. அப்ப அந்த நல்லதை நாங்க இதை சொன்னா யோசிப்பேன், பிறருக்கு கண்ணே தெரியல, இப்படியான ஒரு ஆளை போய் அவர் சொல்றேன் பழிபடத்தை சொல்லுவீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அதனாலேயே நாங்க நல்லதை சொல்லாமலே பழகிட்டோமே. ஆனா நான் அப்படி இல்லாம நல்லது சொல்றத நம்ம சொல்லிதான் ஆகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா தேங்க்யூ சொல்றதை விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேர் என்ற சொல்றது நல்ல. அப்ப அது அவங்களை என்ன செய்ய. அதே போல திக சொல்றேன் பாருங்க, தேவன் என்ன செய்யறேன்னா அந்த சபையை புகழ்றான். அந்த சபையில் இருக்கிற ரைட் வாழ்த்துதல் அது வாசி. இதுல இருந்து போனா ரைட். அதுக்கு முதல் அவர் என்ன சொல்ற, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் எப்பயுமே அந்த வார்த்தையாக இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தையாக அவர் இருக்கிறபடினால அவர் எப்பயுமே ஆவியும் வார்த்தையும் எப்பயுமே உண்டாயிருக்கிறது. அப்ப அதால அவர் சொல்ற, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஒவ்வொரு காலத்திலும் மக்களிற்கு தூதரின் மூலமாய் தேவன் இதே உரைக்கிறார். சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு குதூகலத்தையும் அவிசுவாசிகளுக்கு திகிலை. அப்ப சபையில் உள்ள விசுவாசிக்கு என்ன செய்யறேன்னா குதூகலத்தை பாராட்டி அவர் என்ன செய்யறேன்டா கொடுக்கிறேன். நாம் ரட்சிக்கப்பட்டாலும் உண்மையான ரட்சிப்பு அடைந்த பிறகு நம்மில் தேவனை பிரியப்படுத்தும் கிரியைகள் காணப்படும். நாங்க உண்மையான ரட்சிப்பு அடைஞ்சா என்ன எங்களோட வாழ்க்கையில காணப்படுத்தணும்டா, தேவனை பிரியப்படுத்துறது. தேவனை எப்பயுமே என்ன செய்யணுமா, பிரியப்படுத்துற காரியம் நாங்களுக்கு எப்பயுமே இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, நம்மில் தேவனை பிரியப்படுத்தும் கிரியையில் காணப்படும். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். அப்ப பாருங்க, தேவன் எப்படி நீதி உள்ளவரோ அதே போல தேவன் மனிதனும் எப்படி இருக்கணுமா, நீதி உள்ளவர். அவர் வார்த்தையா இருந்தா இவனும் எப்படி இருக்கணும், வார்த்தை. அவர் நீதியை செய்தா அவனும் நீதி உள்ள. அப்ப தேவனும் இந்த பூமியில இருக்கிற வேலையில என்ன செய்யறார், ஜனங்களை பிரியப்படுத்தினேரா இல்லையா? அதுதான் அவரோட வேலையா இருந்துச்சு. ஏன்னா சாப்பிடாம என்ன செய்யறாங்க, இருந்து பிரசங்க கேட்டவங்களுக்கு அவருக்கு அவருக்கு எப்படி இல்லை, மனசு இல்லாம என்ன செஞ்சுட்டேரண்டா அவர் கேட்கிறீங்க யாராவது சாப்பாடு கொண்டு வர இல்லையா? அப்ப அவருக்கு அப்ப அவங்க முறுமுறுக்கிறாங்க, நிறைய காரியத்தை சொல்றாங்க. இந்த 2 அப்பத்தை இந்த 5 அப்பத்தை 2 மீனே நாங்க என்ன செய்யலாம், 200 ரூபாய் காசு தான் இருக்கு, இது எல்லாமே எப்படி 5000 8000 பாருங்க. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அவங்கள சோதிக்கிறதுக்கு கேட்கிறேன். அவர் தீக்கர் சொல்றேன், அவங்கள சோதிக்கிறதுக்கு இவங்களுக்கு கொடுக்கலாதான்னு கேட்கிறார் அவங்ககிட்ட. அவங்களுக்கு பாருங்க, அவங்க யோசிக்கிறேன் இது எப்படி கொடுக்குறேன்னு. ஆனா தேவன் அந்த வல்லம அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அவங்கள அனுப்பக்குள்ளே சொல்ற, நீங்க எதை கேட்டாலும் அது நடக்கும். அவங்கள கை மேல கையை வச்சு அனுப்புறேன், நீங்க போய் செய்யுங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனா தேவன் என்ன செய்யற, அதை எடுத்து செய்யற. அப்ப பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்டாலும் உண்மையான ரட்சிப்பு அடைந்த பிறகு நம்மில் தேவனை பிரியப்படுத்துற கிரியையில் என்ன செய்யணுமா, எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய கிரியையில் எப்பயுமே தேவனை பிரியப்படுத்துறதாக அது என்ன செய்யணும், இருக்க வேண்டும். 1 யோவான் 3:7 வாசிங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். ரைட். காணும் பாருங்க, தேவன் எப்படி அந்த காரியத்துல இருக்கிறாரோ அது அவர் நீதியுள்ளவராய் இருக்கிற போல இவனும் என்ன செய்யணுமா,
நீதியுள்ளவனாயிருக்கு. அதுக்கு பிறகு யாக்கோபு 3:12 பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதனாலே எப்படி பிழைப்போம் என்று வேதம் என்ன சொல்லுது, உரைக்குது. பாருங்க, நீங்க அதை நோட் பண்ணிக்கணும். ரோமர் 6:2 மரம் நல்லதென்றா அதனுடைய கனியும் நல்லது. அப்ப நீங்க தேவனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கண்டா நீங்க உண்மையாவே என்ன கனியை கொடுப்பீங்க, நல்லது. அப்ப எப்ப என்ன செய்வீங்க, தேவனை பிரியப்படுத்துறதா நீங்க என்ன செய்வீங்க. ஏண்டா வேதம் என்ன சொல்லுது, இயேசு என்ன செய்தாரா, எப்பயுமே பிதாவை பிரியப்படுத்தியோண்டு தான் இருந்தார். ஓமா இல்லையானது, பிதாவை பிரியப்படுத்துறதே அவருடைய வேலையா இருந்தது. அப்ப அதே ஆவி உங்களுக்குள்ள வந்தா நீங்க என்ன செய்வீங்க, இயேசுவை பிரியப்படுத்துறதா நீங்களோட வேலையார். அப்ப வார்த்தையும் ஆவியும் ஒன்றாயிருக்கிறது. அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வருது, அப்ப ஆவி என்ன செய்யறது, உங்களுக்குள்ள வருகிறது. அப்ப பாருங்க, அதனாலதான் தேவனுடைய காரியத்துல நீங்க அந்த வண்ணமாக இருக்கு. அதே நேரத்துல கலாத்தியர் 2:20 எடுங்க சிஸ்டர், இங்கிலீஷ்ல, தமிழ்ல மட்டாக்கள் எடுங்க. இது ஒரு ஆழத்துக்குள்ள நாங்க போறோம். பாருங்க எப்படி நாங்க ரட்சிக்கப்படுறோம்ன்றதுக்கு தமிழ்ல பார்க்கக்குள்ள ஒரு மயக்கம் வருது, ஆங்கிலத்துக்குள்ள ஊடுருவி அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். அதுதான் ஒரு வெளிப்பாடு. வாசி. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொண்டு தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ரைட். இப்ப அதுல பாயிண்ட் திரும்ப நான் வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. தமிழ் வேதாமத்தில் எப்படி இருக்கிறேன்னா, நான் தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதாவது நான் தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆங்கிலத்துல வாசிங்க. ஆமென். ரைட். இப்ப பாருங்க, ஐ லிவ் பை த ஃபேத் ஆஃப் த சன் ஆஃப் காட். அப்படி என்ன அர்த்தம்டா, தேவ குமாரனின் விசுவாசமே அவனுக்கு ஜீவனை அளித்த. தமிழ்ல எப்படி இருக்குது, இவன் விசுவாசி, நான் தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்தினாலே. நீங்க அவரை விசுவாசிக்கிறதுனால தேவகுமாரனுடைய விசுவாசம் தான் உங்களை ரட்சித்தது. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, வெளிப்பாடு அவர் உங்களை ரட்சிக்கணும். அப்ப அவர் உங்களை ரட்சிக்கிறேன்டா நீங்க அவரை பிரியப்படுத்தி நீங்க ரட்சிக்கப்படையலாம். உங்களோட விசுவாசம் அவரை ரட்சிக்கலாம். ஆமே, நீங்க அவருக்குள்ள வரையலாம். ஆனா அவர் அதான் விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப உலக தோட்டத்துக்கு முன்பே அவர் உங்களை தெரிஞ்சு கொண்டாதான் நீங்க உள்ள வரணும். அப்ப எப்படி அதை காணலாமண்டா, நீங்க பூமியில ஒரு வித்தா இருந்து அவரை பிரியப்படுத்திட்டு இருப்பீங்க. நீங்க எதையும் செய்ய மாட்டீங்க, ஆனா அவரை பிரியப்படுத்த. அதான் பாருங்க, இன்னைக்கு அந்த ஸ்டோரி பாருங்க எவ்வளவு உயர்ந்தது. தேவன் தான் அதை அனுமதிச்சாரு. தெரியல, எனக்கு நேரமும் போகுது. ஏண்டா நீங்க சௌரர்கள் 10 மணிக்கு ஒரு காரியம் இருக்குன்னு கால் பண்ணீங்க. என் டைம் 9:45, அதனால முடிக்கிறேன். பாருங்க, இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அப்ப பாருங்க, அந்த ஸ்ரீ எவ்வளவு பாவி என்று உங்களுக்கு தெரியும், மகதலேனா மரியா, அதாவது வேதத்துல. ஆனா பாருங்க, அவள் யாரை பிரியப்படுத்த வலிக்கிட்டா, அவ ஒன்று செய்யல, தண்ட பாவத்திலிருந்து மனம் திரும்பவும் வலிக்கிறீல, காரியம் செய்யல. ஆனா அவ என்ன செய்யறான்னா, தண்டதை கொண்டு போய் அப்ப அவன்கிட்ட கொடுக்குறா. தேவனை பிரியப்படுத்தக்குள்ள அவர் என்ன சொல்றேன்டா, நீ செய்த அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி செய்யாது. பாருங்க, எது எங்க கொண்டு போகுதுன்னா, அன்பு. அவரை பிரியப்படுத்தணுமென்ற அன்பு. அதான் இப்ப நாங்க வாசிக்கிறோம்டா, தேவகுமாரின் விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்க. உங்களோட விசுவாசம் அது உலகம் எல்லாம் பிசாசும் விசுவாசித்து நடுங்குறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆழத்துக்குள்ள நாங்க போய் கொண்டிருக்கிறோம். அப்ப தேவன் என்றா நீங்க சிம்பிளானோண்டு தேவனை பிரியப்படுத்துங்க, அவரை பிரியப்படுத்துங்க, அவரை செய்யுங்க. உங்களோட பாவத்துக்கு தான் அவர் மரிச்ச. அதுக்காக பாவம் செய்யணும்னு நான் சொல்லல, அது செய்தவன் போகலாம். நீங்க அதுக்கு பிரயாச்சித்தம் இருக்குது. நீங்க போக முதல் தேவனுக்குள்ளால மனம் திரும்பிடுவீங்க. ஆமே, தேவன் அது எல்லாமே உங்களுக்கு மன்னிச்சு கொண்டு போய்
நீங்க இன்றைக்கு பரிசுத்த ஆவி வெளியே பரவணுமெண்டா பிரியப்படுத்த வாங்க, நேரத்துக்கு வாங்க. இன்னைக்கு இந்த சபையை பார்க்கல நிறைய பேர் லேட்டா வர, ஆரம்பத்துல இல்லை, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா லேட்டா வாரிங்க, துவங்கினோன வாரிங்க. அப்ப என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கு. ஏனண்டா அது ஏனண்டு. அப்ப நீங்க தான் என்ன செய்யணும், வர முதல். ஏன்னா அவர் 2-3 பேர் நாமத்துல கொடுக்கல வேலையில நான் அங்கே இருப்பேன், அவர் முன்னமே அவர் வந்துருவேன். அப்ப நீங்க இடையில வந்து கோர்ட்ஸ்ல போய் அவங்களோட வழக்க தூக்கி மூஞ்சில எறிவான். அப்ப அதே போலதான் தேவனுக்கு வந்து நீங்க மரியாதை செலுத்த பழகுங்க, பிரியப்படுத்துங்க, ஜெபிங்க. எதை செய்தாலும் அவருக்கு சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன செய்யுங்க சொல்லி, ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன், இது என்ன உமால விருப்பமா. அப்ப அவரை பிரியப்படுத்த உங்களோட பாவம் அல்ல, அவர் சொல்ற உன்னுடைய அநேக பாவம் மன்னிக்கப்பட, இனி செய்யாத எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன். அப்ப அவ போய் ஆண்டவரே நான் மன்னிமண்டு நின்றாவ, அவ போய் என்ன செய்ய, தேவனை பிரியப்படுத்தி கண்ணீரினால அவ பாதத்தை கழித்து. ஏன்னா அந்த அழைச்ச அவனுக்கு என்ன, அந்த சீமோன் என்ன செய்யறான்னா அவமரியாதை செய்யறான், அவரை கால கழுவே ஒன்றுமே செய்யல. ஆனா இவ பாக்குற அங்க ஒரு தேவாதி தேவன் அவமதிக்கப்படுறான், அந்த தேவாதி தேவன் அவமானப்படுறாருன்னோன அவரை போய் சந்தோஷப்படுத்தணும் ஓடணும்னு. இதுதான் வேத சிம்பிள். அதான் சொல்ற, நீங்க சிம்பிள் ஆடைய நீங்க மண்டையை போட்டு குழ பண்டைக்கு ஸ்தாபனம் வந்து என்ன செய்யுது, எவ்வளவு மகத்தான காரியம். அந்த ஸ்திரியை தூங்கிட்டு அவங்க எவ்வளவு தியாகம் நாள் முழுக்க வந்து வார்த்தை எதை சொல்லுதோ அதை செய்துட்டு இருக்கிறாங்க தேவன் மனிதர்கள். அப்ப அவங்கட அந்த அதுல ஒரு கட்டம் என்னண்டா, தேவனுக்குள்ளால வந்து தேவன் என்ன சொல்ல, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்றோன்னா அந்த டீமுக்கு போறாங்கன்ற பிள்ளையெல்லாம் 12, 15, 8, 9 அந்த போறவெல்லாம் பிள்ளைகளை கூட்டிட்டான். அப்ப அதை அவ சொல்றா, அந்த டீம்ல வார எல்லாருக்கும் வந்து பிள்ளைகள் வந்து 10, 12 எல்லாமே அட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த வேதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரொட்டியில தான் கொடுக்குறாங்களாம். அப்போ ஒரே பாத்திரம். அப்ப நாங்க சொன்னாங்க ரோமங்கத்திலுக்கே இது எதிரானவல்லவா, அதான் ஃபாதர் எதிர்த்தாலும் நாங்க வந்து அதுல இது ஒரு அதை பாருங்க அந்த பிசாசு. அப்ப நான் சொன்னேன், அப்ப ஒரே தேவனுக்கு நீங்க வரணும்னு யுத்தம் வந்துட்டு நான் அதை சொல்ல விரும்பல. அப்ப ஏன்னா அந்த பிசாசு வந்து அந்த வார்த்தையை எல்லாத்தையும் அங்க செய்ய வச்சாலும் தேவையானது அவன் என்ன செஞ்சிருவான், மறைச்சிடுவான். ஆமே. ஆனா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில். நீங்க தேவனை அறிகிற அறிவு முக்கியம் இல்லை, அதை வந்து அவரை பிரியப்படுத்தணும். நீங்க தேவனுக்கு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, நீங்க தேவனை பிரியப்படுத்துறீங்களா, தேவனை மகிழ்ச்சி. அதுதான் மாட்டினுடைய வாழ்க்கையில சிறப்புக்கும் அவனுக்கு முன்னால கொடிய பிசாசும் விழ மரணம் உயிரோடு எழுப்பத்தக்கதாக இருந்த காரணமே தேவனை பிரியப்படுத்துங்க. அதனால நீங்களும் பிரியப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதனால நாங்க யாவரும் தலைகளை நாங்கள் தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மகு சோதரம் ஆண்டவரே, சர்வல்லவரே மகு கோடான கோடி சோதரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே மகு சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே மகு கோடான கோடி சோதரம் ஆண்டவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே மகு சோதரம் 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 சோதரம். மகாபரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த மகிமையான நேரத்திலே ஆண்டவரே நீர் ஒரு அழகான ஒரு பாடத்தை கொண்டு கத்தாவே ஆண்டவரே நீர் அதிகமாய் பேசாமல் எங்களுக்கு இலகுவான வழிமுறையை நீர் கற்று தந்தீர் கத்தாவே. எப்படியாக அந்த மாட்டின் சாதாரண ஒரு இராணுவ வீரன் எப்படியாக அந்த ஊழியத்திலே முக்கியமான ஒரு ஸ்தானத்துக்கு வந்து ஆண்டவரே அசைக்க முடியாத அந்த அஞ்ஞானிகளை சக்கரவர்த்திகளை ஆண்டவரே தன்னுடைய உண்மை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற காரியத்தினாலே அவன் எல்லா பிசாசுகளையும் விழுத்தனதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் நீ சொன்னீர் பரலோகத்துக்கான வாசல் தாழ்மையாயிருக்கிறது என்று. உம்மை பிரியப்படுத்தி அவன் தாழ்மைப்பட்ட வேளையிலே கதாவே அவன் எப்பொழுதும் உண்மையை முன்னிலைப்படுத்துகிற வேளையிலே அவனுடைய ஊழியத்தை நீ ஜெயமாக மாற்றினீர். அதே போல கதாவே இன்றைக்கும் மணவாட்டிக்கு நீர் அதே செய்கிற தேவனாயிருக்கிறீர். அதே போல மணவாட்டியானவள் தன்னுடைய கணவனை தன்னுடைய மணவாளனை அவள் உயர்த்த வேண்டும், அவனுடைய பேர் கலங்கப்படக்கூடாதென்று அவள் விரும்புகிறவளாயிருக்கிறாள். ஏனென்றால் அவள் அவருடைய பேரை தரித்து கொள்ளுகிறாள். அவள் மிஸ்ஸிஸ் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறாள், திருமதி இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறாள். எப்படி உலக விவாகத்திலே கத்தாவே உலக விவாக நடைமுறையிலே ஒரு மனைவி
தன்னுடைய கணவனை விவாகம் பண்ணுகிற வேளையிலே அவளுடைய பேர் மறைக்கப்பட்டு அங்கே கணவனுடைய பேர் அங்கே அழைக்கப்படுகிறது. இன்னாருடைய மனைவி என்று அவள் அழைக்கப்படுறாள். அதே போல நாங்கள் கிறிஸ்துக்குள்ளால் வருகிற வேளையிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மனைவியாகவே அழைக்கப்படுகிறோம். அதனாலே உம்மை கனவீனப்படுத்துகிற இடத்திலும், உம்மை கனவீனப்படுத்துகிற காரியங்களிலும், உம்மை கேவலப்படுத்துகிற காரியத்திலும் நாங்கள் இருக்காத வண்ணம் எப்பயுமே நாங்கள் உம்மை பிரியப்படுத்தத்தக்கதாக நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அங்கே சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிற வேலையை பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காமலும் ஆண்டவரே என்று அங்கே இத வார்த்தையை சொல்றான். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல், அதே போல கர்த்தாவே உம்மை அவமானப்படுத்துகிறவர்கள், உமக்கு வெறுப்பை உண்டாக்குறவர்கள், பிழையான காரியங்களை செய்கிறவர்களோடு நாங்கள் இல்லாத வண்ணம் இரவும் பகலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற கூட்டத்தோடு இருக்கிறவன் பாக்கியவான் என்றது போல கர்த்தாவே மாட்டின் அந்த வண்ணமா இருந்த வேளையிலே அவனை ஆசீர்வதித்தது போல மணவாட்டியும் கர்த்தாவே அவள் உலக காரியத்திலே அவள் உயர்வானவளாய் இல்லாதவளாய் இருந்த போதும் நீர் அவளை தெரிந்து கொண்டு கர்த்தாவே நீர் அவளை உயர்த்தின தேவனாயிருக்கிறீர். அதனாலே வந்த ஜனங்களை ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.